ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் அப்படின்னார் ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியால். மனித பிறவி மொத்தம் வகை 84 லட்சம். இந்த 84 லட்சம் பிரம்ம சிருஷ்டி அப்படின்னா, பிரம்ம சிருஷ்டி மொத்தம் 84 லட்சம். 84 லட்சம்னு எங்க இருக்கு? கணபதி சஹஸ்ரநாமத்தில் இருக்கு. இந்த 84 லட்சத்தினுடைய பிரிவுகள் எல்லாத்தையும் ஒரு பக்ஷி அப்படின்னு எடுத்துட்டேன்னா அதுல பலவிதமான பக்ஷி ஜாலங்கள் உண்டு. விருட்சம் அப்படின்னு எடுத்துட்டேன்னா பலவிதமான விருட்ச ஜாலங்கள் உண்டு. இதுபோல இந்த 84 லட்சம் ஜீவராசிகளுடைய உட்பிரிவுகள் எல்லாத்தையும் சேர்த்து நீங்க கடைசியில பார்த்தீர்களே ஆனால் பல கோடி ஜென்மா இருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்சும் கண்ணால கண்டுபிடிக்க முடியாமலும் எவ்வளவோ ஜீவராசிகள். சமுத்திரத்துக்கு அடியில் இருக்கிற ஜீவராசியெல்லாம் அப்படி கேமரால காமிக்கிறான் பாருங்க, டிவியில் ஒரு சேனல். அதெல்லாம் பார்த்தேன் ஏன்னால் புஷு புஷா இருக்கு. ஏதோ சின்ன உருண்டை மாதிரி இருக்கு, அது நகர்றது, அதுக்கு உயிர் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நல்ல ஞானி இதெல்லாம் பார்த்து உள்ளுக்குள்ளார உணர்ந்துட்டானே ஆனால் அப்புறம் அவன் என்ன விரும்புவான்னா வசதியோ வீடையோ விரும்ப மாட்டான். திரும்பி ஒரு அம்மா வயத்துல பிறக்காத ஒரு நிலை வேணும், மோக்ஷ சாம்ராஜ்யம் வேணும். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம், திருப்பி 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 பிறந்து. காளமேக புலவர் திருக்கண்ணபுரம் போனார். சௌரிராஜ பெருமாள் அங்க அற்புதமான சுவாமி. உத்பலா வதகே திவ்யே விமானே புஷ்கரே க்ஷணம் சௌரிராஜ மகம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம்னு சுவாமியை பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளவு அழகா இருப்பார். திருக்கண்ணபுரம்னு ஒரு க்ஷேத்திரம். மண்ணு புகழு கோசலைதன் மணிவயரு வாய்த்தவனே அப்படின்னு பாடுறாளே, இதெல்லாம் அந்த ஊர்ல தான் பாடித்து. திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் க்ஷேத்திரத்துல தான் இந்த பாடல்கள்லாம் இயற்றப்பட்டது. அந்த திருக்கண்ணபுரத்துக்கு கவி காளமேகம் வந்தார். அப்பெல்லாம் காளமேகம் நெத்தியில விபூதி இட்டு இருந்தார். அந்த ஊரும் நல்ல வீர வைஷ்ணவமான ஊர். காளமேகம் கோயிலுக்குள்ளார வந்தா ஆரவரை திரும்பி பார்க்கல. இல்லையே அவர் சொன்னார், நான் ஒரு கவிஞர், இந்த சுவாமி மேல ஒரு பாட்டு பாடலாமான்னார். பேஷா பாடலாம். கண்ணபுர பெருமாளே கடவுளில் நீர் அதிகம். என்ன சொன்னார்? கண்ணபுர பெருமாளே கடவுளில் நீர் அதிகம். உலகத்திலேயே எத்தையோ தேவதைகள் இருக்கு, எல்லா தேவதைகளை விட தெய்வங்களை விட நீதான் ரொம்ப உயர்வு அப்படின்னு நம்ம பெருமாளை ரொம்ப பெருமையா பேசுறார் இந்த கவிஞர்னு உள்ள வாங்கன்னு அழைச்சின்னு போய் அவருக்கு நிறைய பொங்கல், முனீந்திரம் பொங்கல், ஆகாரம், போக்குவரத்து எல்லாம் கொடுத்தார்கள். சாப்பிட்டுட்டு வெளியில வந்தார். பாட்டு பாதியில் நிற்கிறதே, கை அலம்பி விட்டு வெளியில வந்தவர் மேல பாட்டை தொடரலாமான்னார். தொடரலான்னார். கண்ணபுர பெருமாளே கடவுளில் நீர் அதிகம், உம்மில் நான் அதிகம். எல்லா தெய்வங்களை விட நீர் உயர்வுன்னார். உம்மை விட நான் உயர்வு. கிட்டக்க இருக்கிற வீர வைஷ்ணவர்லாம் நினைச்சா என்னடா இது என்னமோ ரொம்ப பெருமையா பேசுறானே, நிறைய ஆகாரம்லாம் கொடுத்தோம், அவனுக்கு டீ பார்ட்டிலாம் வச்சோம், இவன் கடைசியில் இப்படி பாடுறானே. அவரே சொன்னார், கண்ணபுர பெருமாளே கடவுளில் நீர் அதிகம், உம்மில் நான் அதிகம். உமக்கோ 10 பிறப்பு, சிவனுக்கோ ஓர் பிறப்பு, என் பிறப்போ எண்ணி தொலையாது. நீர் அவதாரம் பண்றதுல நீர் 10 அவதாரம் தான் எடுத்தீர், பரமேஸ்வரன் ஒரே ஒரு அவதாரம் தான் எடுத்தார். ஆனா அவதாரம் எடுக்கிறதுல பெருமாளே உம்மை விட நான் ரொம்ப உயர்வு, நிறைய அவதாரம் எடுத்து விட்டேன்.
அங்கே பிறந்தேன், இங்கே பிறந்தேன். ஜடபரதர் சொல்றார் பார்த்தாளா, அகம் புரா பரதோ நாம ராஜா. அப்பையும் அகம்புரா பரதோ நாமராஜாங்கிற ஸ்லோகத்தை ஜடபரதர் சொல்லும் போதும் பல்லக்க தூக்கிண்டே தான் சொன்னார். பல்லக்கு தோள்பட்டையில தான் இருக்கு, அப்படியே தான் சொல்றார் அவர். ஆமா, கிருஷ்ணார்ச்சன பிரபவானோ ஜஹாதி. கூட கூடியா கிருஷ்ணன் சரணத்துல கொண்டு போய் துளசியை போட்டிருக்கேன். எத்தனை ஜென்மா மாறினாலும் எனக்கு அந்த பூஜை பண்ணினதெல்லாம் மறக்கலடா, ஞாபகத்தில் இருக்குடா. கிருஷ்ணார்ச்சன பிரபவானோ ஜஹாத்தின். எதுக்கு சொல்ல வந்த, அது போல இந்த உலகத்தினுடைய வைச்சித்திரியமான சிருஷ்டிகளை எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இந்த உலகமே ஒரு சக்கரை பூச்சு பூசின ஒரு கசப்பு மாத்திரை, மேலாக திதிக்கும், அப்புறம் உள்ளார்ந்து போக போக கசக்கு. கல்யாணம் பண்ணிக்கிறதே சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறார். 80 வயசுல யாரோ ஒருத்தர் மறையிறதே இன்னொருத்தர் வருத்தப்படுறார். உலக இயல்பு. இதுவரையில் பகவான் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தான் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறவா ரொம்ப குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. நம்ம கையில எதுவுமே இல்லை. இந்த நகம் முளைக்கிறது, இந்த விரல் இந்த லெவல்ல மில்லி மீட்டர்ல நிற்கிறது, எதுவுமே நம்ம கையில இல்லையே, பகவான் தான் சிருஷ்டிச்சிருக்கான். இந்த கட்ட விரல் ஒரு அந்த லெவலுக்கு மேல ஒரு 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 இன்ச்சு கூட இருந்தா அசிங்கமா இருக்கும். எல்லாரும் துண்டுக்குள்ளார கட்ட விரலை மூடிப்பா. எல்லாரும் மாதிரி இல்லாத இவருக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு கட்ட விரல்னு. அதாவது அந்த லெவல்ல கரெக்டா அந்த சிருஷ்டியை பண்ணி அதுக்கு உண்டான கல்யாணம், அதுக்கு உண்டான வீடு வாசல், ஆரோக்கியம், பணம், வசதி, தூக்கம், குழந்தைகள், ஆரோக்கியம், எத்தனையும் பகவான், தண்ணி வசதி, ஆகார வசதி, இத்தனையும் பகவான் பண்றான். நம்ம சௌரியத்திலேயா நம்ம பிறக்கிறோம், நம்ம சௌரியத்திலேயா நம்ம வாழறோம்? யோசிச்சு பாருங்க. பால் பிரிண்டன் ஒரு பெரிய ஒரு ஞானி மகாபெரிவாட்ட வந்தான். மகாபெரிவா சொன்னார், இவனை நேர அங்க போய் திருவண்ணாமலையில் இருக்கிற ரமண மகரிஷிட்ட கொண்டு போய் அழைச்சி செல்லுங்கள் அப்படின்னார். அவரை போய் பார்த்தான். அவன் என்ன நினைச்சான், உலகத்திலே பெரிய ஞானின்னு மகாபெரிவாட்ட வந்தேன், பெரியவா என்னை விட ஞானின்னு வேற ஒருத்தட்ட அனுப்புறார், சரி நம்ம அவரை போய் தான் பார்ப்போமே அப்படின்னு அவரை போய் பார்த்தான். அவர் ஒரே கேள்விதான் கேட்டார், இதே போன ஜென்மால இந்த அப்பா அம்மா தான் இந்த ஜென்மாலையும் அப்பாவாடா, இந்த ஜென்மால இருக்கிற அப்பா அம்மா தான் அடுத்த ஜென்மாக்கு அப்பா அம்மாவா வராளா, பத்னி அப்படிதான் வரானா, புள்ள அப்படிதான் வரானா, இப்ப நம்ம குரோம்பேட்டையில வசிக்கிறேன்னா போன ஜென்மாலையும் நான் குரோம்பேட்டையில தான் இருந்தேன்னா, இல்ல அடுத்த ஜென்மாலையும் குரோம்பேட்டையில தான் வந்து பிறக்க போறேன்னா, வாசம், ஸ்தலம், உத்தியோகம், ஆயுஸ் இதெல்லாம் நம்மளால ஏற்படுத்தப்பட்டதா? முதல்ல நீ யாருன்னு நீயே உணர்ந்து கொள்னார் அவர். ரமண மகரிஷி சொன்ன தத்துவம் இதான். நான் யார் என்ற கேள்வியை உன் மனதுக்குள்ளே நீயே கேட்டுக்கொள். ரமணருடைய உபதேசத்தினுடைய ஸ்பெஷலான உபதேசம் என்னன்னா இதான். நம்ம சொல்றோம் இவருக்கு புத்திரன், இந்த அம்மாவுக்கு நான் புத்திரன், இத்தனை பேருக்கு நான் சகோதரன், இவளுக்கு நான் கணவன், இத்தனை குழந்தைகளுக்கு நான் தகப்பன் அப்படிலாம் நம்ம சொல்றோம். இதெல்லாம் ஒரு நாள் விட்டுடும், எல்லாரும் ஒரு நாளைக்கு விட்டுடும். ஆமா, வீடு வரை மனைவி, வீதி வரை அப்படி சொல்ல இல்லையா, கடைசி வரை யாரோன்னா கண்ணதாசன். எதுக்கு சொல்ல வரேன், அது போல அந்த ஞானம் பாசிக்கணும், எல்லாருக்கும் அந்த ஞானம் வரணும். அப்படின்னா அந்த ஞானம் வரத்துக்கு இது மாதிரி சத்சங்கத்துல வந்து பெரியவாள்லாம் சொல்ற உபன்யாசத்தை காது கொடுத்து கேட்டாலே ஞானம் உள்ள தானா வர ஆரம்பிச்சு. ஒரு வேதாந்த புஸ்தகத்தை எடுத்து பெறட்டணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 நாள் உபன்யாசத்தை கேட்டு அவ சொல்லக்கூடிய வார்த்தைகளை காதால கேட்டு மனசுல உள்வாங்கின்றீர்களே ஆனால் தானாவே ஞானம் உள்ளுக்குள்ளார வர ஆரம்பிச்சு. அதுல இந்த நைமிஷாரண்ய மண்டபத்தில் நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் நிறைய நடந்து, வேத பாராயணம் நடந்தது, கணபாராயணம் நடந்தது, ஏதோ விடாம நிகழ்ச்சிகள் நடத்தினே வரா.
இந்த மண்டபத்துக்காரா, ஆஸ்திக சமாஜத்துக்காரா. அதுலேயும் பூர்வ சரித்திரத்தில் அத்தியுதமான திருச்செந்தூருக்கு வந்தார். அபினவ குப்தருங்கிற ஒரு பண்டிதராலே ஏற்படுத்தப்பட்ட ஆபிசார பிரயுக்தமான ஒரு பெரிய பில்லி சூன்யம் ஏவலாலே பெரிய ரோகத்தை அடைந்ததான ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியால் திருச்செந்தூர் வந்து செந்திலாண்டவன் அருகில் வந்து நின்னுண்டு சுப்பிரமணிய புஜங்கம்னு ஸ்தோத்திரம் சொல்றார். மயூராதிரூடம் மகாவாக்கிய கூடம் மனோஹாரி தேகம் மஹச்சித்தகேகம் மஹீதேவதேவம் மகாவேதபாவம் மகாதேவபாலம் பஜே லோகபாலம். முருகா மனோஹாரி தேகம், உன்னை பார்த்ததுலேருந்து என் மனசு என் அருகில் இல்லை, என் வசத்தில் இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக உன் சரணாரவிந்தத்தை வந்து அடைஞ்சுடுச்சு. ஏன் அப்படின்னா அவ்வளவு அழகன் முருகன். ராமாயணம் கேட்டவர்கள் ராமன் அழகும்பார். பாகவதத்தை கேட்டு கிருஷ்ண சரித்திரத்தை கேட்டு கிருஷ்ணனுடைய அந்த ராச லீலைகள்லாம் அதெல்லாம் அப்படி காதால கேட்டு பீட்டே பீட நிஷன்ன பாலகலே மேல இருக்கிற தயிர் எடுக்கிறதுக்காக வெண்ணெயை திருடுறதுக்காக போய் எப்படி கையை எட்டி எட்டி பார்த்தான் கிருஷ்ணன். எட்டல்ல, பீட்டே பீட. ஒரு பலகாயை போட்டு அது மேலே எம்பி எம்பி பார்த்தான், எட்டல்ல. இன்னொரு பலகாயை அது மேலே தூக்கி போட்டான், அதுவும் எட்டல்ல. அப்புறம் நல்ல 2 ஆள் மாதிரி இருக்கக்கூடிய நல்ல அழுத்தமான பீமசேனன் தம்பி புள்ள மாதிரி ஊற்றுவான். அப்படியே நல்லா கம்முன்னு இருந்தான். அவனை நிறுத்தி வச்சு அவன் மேலே ஏறி நின்னான். பீட்டே பீட நிஷன்ன பாலககளே, கலம்னா கழுத்து, பாலககளே. ஆமா, அது மேலே ஏறி நின்னுண்டு மெதுவா தயிர் எடுத்து வெண்ணெய் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சான். மூட்டை தூக்கி மாதிரி ஒருத்தன் தூக்கி நிற்கிறான் மருங்க, நல்லா கெஸ்தாவா. அவன் கிருஷ்ணா எனக்கு தயிரே கொடுக்கலையே கிருஷ்ணான்னா, வெண்ணெய் கொடுக்கலையேன்னா. கிட்டக்கு ஒரு 10 பசங்க நிற்கிறான், அவன்லாம் கிருஷ்ணா எனக்கு ஒன்றும் கொடுக்கலையேன்னு. கவலையேப்படாத, எல்லாருக்கும் நைவேத்தியம் உண்டு, நவநீத நைவேத்தியம் எல்லாருக்கும். அஞ்சேந்து எடுத்து வெண்ணெயெல்லாம் எடுத்து ஒருத்தருக்கா உருட்டி உருட்டி கொடுக்குறான், கொழக்கட்டை மாதிரி. எல்லாரும் வாங்கி வாங்கி சாப்பிட்றான். அதில் பலவிதமாக சொல்லப்பட்டிருக்கு. இவன் வந்து இப்படி திருட்டுன்னு போறானே, அவன் வந்தா நமக்கு தெரியணும்னு அந்த கோபிக்கு ஒரு மணி கட்டி வச்சிருக்கா மேல. இவன் தொட்டாலே டிங் டிங் டிங்னு அடிக்கும். சுவாமி என்ன பண்ணினார், ஒரு பழைய துணியை எடுத்துட்டு வந்து மெதுவா அந்த மணி அடிக்கிற மணி மேல சுத்தினார். அப்படியே இந்த சிறங்க கட்டுக்கு மேல கட்டுறான் பாருங்க கையில பேண்டேஜ், அது மாதிரி அது சுத்தின சத்தம் வராம இருக்கட்டும். மணி அழுதுதான் கிருஷ்ணனை பார்த்து, ஏன் கிருஷ்ணா என் சப்தம் இல்லாமல் பண்ணுறையே அப்படின்னு. இல்லை வெண்ணெய் சாப்பிட்றதே நீ மணி அடிக்கிறாய், கோபிகை வந்து என்னை பிடிச்சுன்னு போயிடுறா, நீ சப்தமே கேட்கக்கூடாது. அப்போ மணி ஒரு பதில் சொன்னது, கிருஷ்ணனே அரண்டான். என்ன நைவேத்தியம் பண்ணும்போது மணி அடிக்கிறது சம்பிரதாயம் தானே கிருஷ்ணானது. இந்த மணி நைவேத்தியம் பண்ணுறதே கண்டாநாதம் கிருத்வா அப்படின்னு கண்டாநாதம் பண்ணிவிட்டு தானே நைவேத்தியம் பண்ணுற வழக்கம். எதுக்கு சொல்ல வந்தேன், ஒரு நாளைக்கு அந்த கோபிகை கிட்டக்க வந்து நின்றுட்டு கிருஷ்ணன்ட்ட, கிருஷ்ணா இல்லை என்னடா அது 2 பலகாய் போட்டு ஒரு கஸ்தான ஒரு பையனை வச்சு மேலே ஏறி என்னடா பண்ணிட்டு இருக்காய் அப்படின்னு. ஆனா நடிப்புல மகாசூரன் கிருஷ்ணன். ஆமா மகாசூரன். இந்த கோபிகை கிட்டக்க வந்துட்டான்னு உடனே மூஞ்சியெல்லாம் அழறா மாதிரி சோகத்தை அடைஞ்ச அசோகவன சீதை மாதிரி மூஞ்சியை வச்சுண்டு மெதுவா இப்படி திரும்பி பார்த்தான். என்னடா பண்றான்னு கேட்டாள். இப்போ கிருஷ்ணன் சொன்னான், நேத்திக்கு நாங்கள் எல்லாரும் யமுனா தடத்துக்கு மாடு கண்ணுட்டியெல்லாம் ஓட்டின்னு போனோம் மேய்ச்சலுக்கு.
எல்லாம் திரும்பி வந்துடுத்து. ஒரு கண்ணுட்டியை காணுவான். எங்கள் அண்ணா பலராமர் என்ன பொட்டேர்னு அடித்தார். எங்கேயாவது போய் தேடி அந்த கண்ணுட்டியை கொண்டான்னு சொன்னார். அதுக்காக நான் சுற்றி தேடினேன். காடெல்லாம் தேடினேன், நதி தடங்கள்லாம் தேடினேன், எல்லா இடமும் தேடினேன். ஆம்பல்ல இல்லை உம்மாத்து கண்ணுட்டி காணவில்லைங்கிறதுக்கும் எங்காத்துக்கு தயிர் பானைக்கும் என்னடா சம்பந்தம்பா? அந்த கோபிகை இல்லை, ஒரு சமயம் கண்ணுக்குட்டி இந்த தயிர் பானைக்குள்ளார இருக்குமோன்னு கையை விட்டேன்னா பீட்டே பீட்ட நீ சொன்ன பாலகலே. ஏண்டா படவா, உங்காத்து கண்ணுட்டி எங்காவது தயிர் பானையிலடா இருக்கும்னு கம்பெடுத்துன்னு கிட்டக்க வந்து கிருஷ்ணனை அடிக்க வந்த போது என்ன பண்ணி நாள் இந்த வாயில அடக்கி வச்சுருக்கிற வெண்ணெய் இருக்கே, இந்த வெண்ணெய் அவன் மேல உமிஞ்சான். பூத்கார கருத்து எதுக்கு சொல்ல வந்தேன்? இந்த கிருஷ்ணனுடைய இந்த லீலைகளெல்லாம் கேட்டு கேட்டு கிருஷ்ண ரூபத்தையே ரசித்தவர்கள் எல்லாரும் சொல்லுவா, என் கிருஷ்ணன் தான் அழகு. பாலாய நீலவபுஷே நவகிங்கனீக ஜாலாபிராம ஜகநாய திகம்பராய शार्दूल दिव्य नखभूषण भूषिताय नंदात्मजाय नवनीत मुषे नमस्ते बालाय नीलवपुषे नवकिंकनीक जालाभिराम जघनाय दिगंबराय शार्दूल दिव्य नखभूषण भूषिताय नंदात्मजाय नवनीत मुषे नमस्ते. வாகொள்ளாம கிருஷ்ண ஸ்தோத்திரம் கிருஷ்ணனுடைய சுச்சோ சொல்லி மாச்சுங்கிறது கிடையாது. ஹரிவம்சம்னு ஒரு புஸ்தகம், எல்லாம் தசமஸ்கந்தம். கிருஷ்ணனுடைய வைபவம் தான் ஹரிவம்சம். ஹரிவம்சம் எங்க படிக்கிறாளோ அதில் புள்ள குழந்தை பிறக்கும். அற்புதமான ஒரு புஸ்தகம் கிருஷ்ணனுடைய வைபவங்களை சொல்றது. இதுக்கு சொல்ல வந்தேன், அது மாதிரி கிருஷ்ணனுடைய கதைகள்லாம் கேட்டவா எல்லாரும் கிருஷ்ணர் தான் அழகும்பா. இப்ப முருகனுடைய கதையெல்லாம் நீங்க கேட்டதே இல்லை, இப்பதான் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் கேட்கிறேன். நான் சொல்லட்டுமா? உலகத்தில் உள்ள தெய்வங்கள்லேயே அழகன் முருகனே. என்ன சுவாமி அப்படி சொல்ல? முத்துசுவாமி தீட்சிதருடைய கிருத்தியில சுப்பிரமணியாய நமஸ்தே அப்படிங்கிற கிருத்தியில மனசிஜ கோட்டி கோட்டி லாவண்யாய மனசிஜ கோட்டி கோட்டி லாவண்யாய. மனசிஜன்னு ஆருக்கு பேரு? மன்மதனுக்கு பேரு. மனசினா ஜாயத்தே, மனசிலேந்து உண்டானவன், அதனாலே அவன் மன்மதன். மனசினால எப்படி உண்டானான் மன்மதன்? அதை சொல்லணும் இல்லையோ? பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் அழகா முருகன் வந்து பிறந்து விட்டான். சகோதரிக்கு புள்ள பிறந்திருக்குன்னு உடனே நாராயணனும் லட்சுமியும் நேர கைலாசம் வந்து பார்த்தா அந்த குழந்தைய பார்க்கணும், மருமான பார்க்கணும்னு வந்தா. வந்து பார்த்தா அழகு சொட்ட நிற்கிறது அந்த முருகன், பளபளன்னு. மாமா சீரெல்லாம் கொடுத்தார். பழைய காலத்துலலாம் ஏதோ பணம்லாம் வச்சு கொடுப்பார் பழைய காலங்கள். இப்போ ரொம்ப பேருக்கு குழந்தை பிறந்ததையே சொல்ல மாட்டேங்கிற. நல்ல வேளை உபநயனத்திலேயாவது சொல்லுவாளோ தெரியல அது எனக்கு. இந்த காலத்துலலாம் அந்த குழந்தை பிறந்திருக்கேன்னே சொல்றதில்லை எல்லாருக்கும். இந்த கீதை, பகவத்கீதை நன்னா எல்லாருக்கும் மனசில் ஆயிடுத்து போல இருக்கு. 2024 ஆத்மைவ ஹியாத்மனோ பந்துன்னு சொன்னா பாருங்க, அவ வாழ்க்கை அவாதான் உறவுங்கிறத நன்னா மனசில் பிடுங்கினுட்டா. மோட்சயிஷ்யாமி அகம் துவா சர்வ பாபேபியா மோட்சயிஷ்யாமி மாசுச்சான்னு ஒரு ஸ்லோகம். எல்லா பாபத்தையும் போக்கி உன்னை நான் கரையேற்றுவேன், நீ கவலைப்படாத. மா சுச்சா, நீ கவலைப்படாத. மோக்ஷயிஷ்யாமி. அது மாதிரி எல்லாரும் என்ன நினைக்கிறா? யாரும் வேண்டாம், யாரோடையும் பேச வேண்டாம், யார் உறவும் வேண்டாம், யார் உறவும் வேண்டாம். இறந்த பின்பு யாரோ ஒரு 4 பேர் தான் வேண்டும் இல்லையா? நீ உயிருள்ள வரையில் யாரும் வேண்டான்னு வாழலாம். உயிர் போன பின்பு உனக்கு 4 பேர் வேணுமே. சாஸ்திரத்திலேயே சொன்னாள் ஒரு இடத்துல, ஒருத்தன் போறவன் இறந்து போனவன் புண்ணியசாலியா பாபசாலியான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு.
அவன் இறந்த பின்பு அங்கு உள்ள ஜனங்கள் எல்லாரும் அவனுடைய நல்ல குணங்களை சொல்லி அழுதார்களேயானால் அவன் புண்ணியாத்மா. அவனுடைய கெடுதல்களை முழுக்க சொல்றானே ஆனால் அவன் ஒரு பாவாத்மா. அதிலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். தனியா ஒரு ஸ்புடம் போட்டு பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாருடைய மனசுலையும் அவன் நின்றிருக்கிறான் அப்படிங்கிறது தெரியும்.